அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நாம் இப்போது வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 6வது வசனம் வாசிக்கலாம். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லி இருக்கிற அருமையான ஒரு வார்த்தை, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது அவர் சொல்லுகிறதான வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள். இந்த வார்த்தையை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது தீமைக்குள்ளாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்மையே இல்லாத ஒரு வாழ்வாய் இருக்கிறது. உங்களுக்கு யார் நன்மையை தரப்போகிறார், உங்களுக்கு யார் நன்மைகளை காண்பிக்க போகிறார் என்று சொல்லுகிறவர்கள் தான் நாங்கள் அநேகரை பார்க்கிறோம் என்று தாவீது சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய வாழ்விலே ஒரு தீமையை எதிர்கொள்ளுகிற நிலை, அவருடைய சூழ்நிலை ஒரு தீமையை சந்திக்கிறதான ஒரு நிலை. அப்படிப்பட்டதான தீங்கான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக, ஒரு அனுபவத்திற்குள்ளாக தாவீது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நிலையில அந்த தாவீதை பார்த்து சொல்லுகிற மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு யார் நன்மை செய்ய போகிறாங்க, உங்களுக்கு யார் நன்மையை தரப்போறாங்க, அப்படிதான வார்த்தையை சொல்லுகிறார்கள். ஆனாலும் அந்த தாவீது சற்றும் சோர்ந்து போகாமல் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, இப்படி எல்லாம் ஜனங்கள் பேசுகிறார்கள், அப்படி பேசுகிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், உங்களுக்கு யார் நன்மை தர போறா பார்க்கலாம், உங்களுக்கு யார் நன்மை செய்ய போகிறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றவங்க தான் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. அன்பானவர்களே, முதலாவது நான் உங்களுக்கு அந்த தாவீதினுடைய அந்த சூழ்நிலையை எடுத்து காண்பிக்கிறேன். அதாவது அந்த தாவீது ஏன் இப்படிப்பட்டதான வார்த்தையை சொன்னார். சங்கீதம் 3 வாசிக்கும் போது அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த சங்கீதம் 4, அடுத்து அதனுடைய தொடர்ச்சி தான் அந்த சங்கீதம் 5. இதையெல்லாம் நாம் வாசிக்கும் போது வரலாறுல சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய வாழ்வின் அனுபவத்துல 2 சாமுவேல் புஸ்தகத்திலே நாம போய் வாசிக்கும் போது அவருடைய வாழ்வின் அனுபவம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, தன்னுடைய சொந்த மகன், வேற யாரும் இல்லை, தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம், தாவீது ராஜாவாய் இருந்தார். அந்த தாவீது ராஜா, பாருங்க நல்லா கவனிங்க, ஒரு ராஜா அவருடைய நிலை இப்படி போயிருக்கிறது, தீமையை அனுபவிக்கிறதான நிலையாய் இருக்கிறது, நன்மை இல்லை. அவரை பார்த்து உங்களுக்கு யார் நன்மை செய்ய போறா அப்படின்னு பேசுற ஜனங்கள் பெருகி இருக்கிறதான ஒரு பயங்கரமான சூழ்நிலையில தான் அந்த தாவீது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, இங்க அப்படிப்பட்ட நிலை ஏன் இந்த தாவீதுக்கு ஏற்பட்டது? தன்னுடைய மகன் அப்சலோம், தன்னுடைய மகன், வேற யாரும் இல்லை, வேற ஊருக்காரர் இல்லை, வேற வீட்டுல உள்ளவர் அல்ல, வேறு நபர் அல்ல, தன்னுடைய வீட்டில் உள்ளவன், தன்னுடைய மகன், சொந்த பிள்ளை. அவனால் வந்ததான பிரச்சனை, அவனால எதிர்ப்பு, அவனால் வந்ததான கொடுமையான சூழ்நிலை, அதுலதான் இருந்த தாவீது இவ்வித வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த அப்சலோம் அப்படி என்ன தீமை செய்தார்? தாவீதுக்கு தகப்பனுக்கு என்ன தீமை செய்தார்? ஒண்ணு தன்னுடைய தகப்பன், இரண்டாவது அந்த நாட்டின் ராஜா. இதையெல்லாம் தெரியாதபடி அந்த அப்சலோம் என்ன செய்தான் என்றால், தாவீதுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு புரட்சியை செய்து இந்த அப்சலோம் என்ன செய்து விட்டான், ஒரு கட்டத்திலே அவன் ராஜாவாக சில ஜனங்களை கூட்டி சென்று நான் தான் ராஜா என்று சொல்லி அறிவித்ததை நாம் இங்கே இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில இந்த தாவீதுக்கு அந்த தன்னுடைய மகனாலேயே ஒரு ஆபத்து வருகிறது என்று சொல்லும் போது, அந்த தாவீதினுடைய நிலை அநேகமாக இருந்தால் ஹைலைட்டா ரொம்ப சுப்ரீமா பட்ட அந்த கொடுமையான நிலையில ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அப்படிப்பட்டதான அந்த நிலையை நம்ம அங்க பார்க்க முடியும். 2 சாமுவேலின் புஸ்தகத்துல அதை நாம வாசிக்க முடியும்.
அந்த அந்த வேத பகுதியை வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல 15ஆம் அதிகாரத்தின் 30வது வசனத்தை வாசிப்போமானால் நம்மளுக்கு தெரியும், அந்த அந்த தாவீதுக்கு ஏற்பட்டதான அந்த கொடுமையின் உச்சத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். வாசிங்க. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து, ஒரு தேசத்தின் ராஜா பாருங்க, அவருதான ஒரு பயமான சூழ்நிலை, தாங்க முடியல, நிந்தை தாங்க முடியல, தன்னுடைய முகத்தை மூடி, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வெறுங்காலால் நடந்து. ஒரு வெறுங்காலால் நடந்து போவாரா? ஒரு ராஜா தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு ஒரு ராஜா அழுது கொண்டு போவாரா? அப்படிப்பட்டதான கொடுமை தீமை யாருக்கு வந்தது? இந்த தாவீது ராஜா வந்தது. தன்னுடைய மகனாகிய அப்சலோமாக வந்தது. அகாஸ்வேரு ராஜாவை குறித்து நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். எஸ்தர் ராஜாத்தை சொல்லுகிறார்கள், அந்த ராஜாவின் அனுமதி இல்லாமல் ராஜ சமூகத்திலே போய் நின்றால் அந்த ராஜா ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக தன்னுடைய செங்கோல், அந்த செங்கோல் நீட்டப்பட்டதென்றால் அங்கே அந்த ராஜாவை சந்திக்கிறவர்கள் ஆபத்தில்லை, ராஜா ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். அப்படிப்பட்டதான ஒரு ராஜசுகம், ராஜா என்கிறதான யாரும் அவரை சந்திக்க முடியாது. ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக செங்கோலை நீட்டாவிட்டால் அவனுடைய தலையை வெட்டி போடுவார்கள். அப்படிப்பட்டதான ஒரு ஒரு ராஜசம் என்பது அப்படியே மேன்மையானது. அதுபோல ராஜா இறங்கி ரோட்ல நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ரதத்திலே போக வேண்டியவர், போர் சேவகருடைய பாதுகாப்பிலே போக வேண்டியவர். இப்படிப்பட்டதான நிலையில இதைவிட மேன்மையான உயர்ந்த இடத்துல அந்த தாவீது ராஜா இன்னைக்கு தன்னுடைய மகனால் பகைக்கப்பட்டு, தம்முடைய மகனால் வெறுக்கப்பட்டு, சூழ்நிலைகளை அனுபவித்தவராய் அவர் எப்படி போறாருன்னா, தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு, தன்னுடைய நாட்டில, அவர் ஆட்சி செய்கிற நாடு, அந்த நாட்டுல ஒரு மன்னர் எப்படி போகிறார்னா, தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு வெறுங்காலால் நடந்து, அப்படி அதோடு கூட எப்படி போறாரு? இப்படி எல்லாம் போகும்போது சிரிச்சுட்டா போக முடியும்? அழுது கொண்டே போகிறார். அல்லேலூயா. இதுதான் அன்னைக்கு தாவீதுக்கு இருந்த அந்த நிலையில தாவீதை பார்த்து சொன்னவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு யாரு நன்மை செய்ய போறா பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன பெருகி இருந்தாங்க. ஆனா தாவீது சொல்றார், கர்த்தாவே இப்படி எல்லாம் சொல்றாங்கப்பா, நான் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் போய் கொண்டிருக்கிறேன், ஆனாலும் கர்த்தர் உமது முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும். அல்லேலூயா. பாருங்க, அப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் செய்கிற சில நன்மைகளை அந்த சங்கீதத்தின் பிற்பகுதியிலே தாவீது சொல்லுகிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் முக்கியமாய் தியானிக்க போகிறோம். தேவன் தருகிற சில தெய்வீக நன்மைகள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் தீமைகளின் மத்தியிலும், இப்படிப்பட்டதான கொடுமையான நேரத்திலும், அவமானமான நேரத்திலும், நிந்தையான நேரத்திலும், சூழ்நிலைகள், தன்னுடைய மகனால் ஏற்பட்டதான சூழ்நிலைகள், தம்முடைய மகனால் ஏற்பட்டதான தீமைகள், தன்னுடைய மகனால் ஏற்பட்டதான ஆபத்து வேற யாரும் இல்லை, கூட இருந்தவங்க தான், உடன் இருந்தவங்க தான், குடும்பத்தில் உள்ளவர்கள் தான். அவர்களால் தான் தீமை, உடன் வேலை செய்கிறவர்களால் தான் வந்த தீமை, நன்றாய் பழகினவர்களால் தான் வந்த தீமை. அவைகளின் மத்தியில் என்ன செய்ய முடியும்? அவமானத்தையும் நிந்தையும் தாங்கி கொண்டு, அழுது கொண்டு, முகத்தை மூடிக்கொண்டு, அப்படிப்பட்டதான தனக்கு இருந்த மேன்மை, செல்வம், இன்னும் தனக்கு இருந்ததான எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாய் போய் கொண்டிருக்கும் போது அதன் மேலும் ஒரு அடியா என்ன அடி விழுகுதுன்னா, உனக்கு யார் நன்மை செய்ய போறா அப்படிங்கிறதான வார்த்தை. ஆனாலும் கத்திடவில்லை, அநேக நன்மைகளை செய்தார். அதுல ஒரு 4 காரியத்தை அவர் அங்க சொல்றத பார்க்கிறோம். அதுல முதலாவது ஒண்ணுதான், அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. பாருங்க, முதலாவது ஆண்டவர் அவருக்கு செய்த நன்மை என்னன்னா, அங்கே நம்ம வாசிக்கிறோம் 6ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தெய்வீக வழி நடத்துதல். அதாவது தேவனுடைய முகத்தின் ஒளி அங்கே அவர் மேல் பிரகாசிக்கிறது என்றால்,
அது ஒரு தெய்வீக வழிநடத்துதலுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய முகத்தின் ஒளியை ஒருவர் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார் என்றால் அது தெய்வீகத்திற்கு நேராக வழி நடத்துகிற காரியம். கவனிங்க, அன்னைக்கு என்ன செய்தார்கள் என்றால், அரண்மனையில ராஜாக்களுக்கு ஆசாரியர்கள் இருந்தார்கள், அரண்மனையிலே ஆலோசனைக்காரர்கள் இருந்தார்கள். இவங்க யாருமே இன்னைக்கு தாவீதோடு இல்லை. ஆசாரியர்கள் அங்கேயே இருக்கிறார்கள். வசனத்திலே நாம் வாசிக்க முடியும், அந்த அரண்மனையில் உள்ள ஆசாரியர்கள் அந்த இவரோடு அங்கேயே அரண்மனையிலேயே இருக்கிறதை பார்க்க முடியும். இன்னும் தாவீதுக்கு இருந்ததான அந்த ராஜாவின் ஆலோசனைக்காரன் அரண்மனையிலே இருக்கிறான், மெய் பாதுகாவலன் அரண்மனையிலே இருக்கிறான். இப்படி ராஜாவோடு இருக்க வேண்டிய அவசியமாய் இருக்க வேண்டிய எல்லாரும் எங்கதான் இருக்கிறாங்க? அங்கேயே இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் வழி நடத்துவார்கள். பொதுவாக ஆசாரியர்களுக்கு ஒரு வார்த்தை, ஒரு கட்டளை இருக்கிறது. என்னாகம புஸ்தகத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், என்னாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் சொல்லுகிறதான வார்த்தை தான், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே என்னாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21. ஒருவரை இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை சொல்லி பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டுமாம்? ஆசீர்வதிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படி ஆசீர்வதிக்க வேண்டிய ஆசாரியர்கள் கூட யாரிடத்தில் இல்லை இன்றைக்கு? தாவீதோ கூட இருந்த அந்த இந்த வசனத்தில் சொல்றாரு. தாவீது சொல்லுகிறார், ஆசீர்வதிக்க வேண்டிய சொல்லாமல் சொல்லுகிற வார்த்தை, ஆசீர்வதிக்க வேண்டிய லேவியர் எங்களோடு இல்லை, வேண்டிய ஆசாரியர் எங்களோடு, அவர்கள் சொல்லி எங்களை நடத்த வேண்டும், அவர்கள் எங்களோடு இல்லை. ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய முகத்திலே எங்கள் மேல் பிரகாசிக்க என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு தெய்வீக வருகிறது என்றால் மத்தியிலே போய்கொண்டிருக்கிற வெறுங்காலால் நடந்து போய்கொண்டிருக்கிற ஒரு ராஜா, முகத்தை மூடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிற ஒரு ராஜா, அழுது கொண்டு போய்கொண்டிருக்கிற ராஜா, அவருக்கு ஒரு தெய்வீக வழிநடத்துதல் வருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் நாம் அப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்போமானால், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் இல்லை, அவர்கள் அங்கேயே இருந்து விட்டார்கள். நம்முடைய அவமானத்தில் அவர்கள் பங்கு பெறவில்லை, அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார்கள். நம்முடைய நிந்தையான நேரத்தில் நம்மோடு அவர்கள் இல்லை, நம்முடைய கஷ்டமாக்குவதற்கு அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, 2வது அந்த தாவீதுக்கு கிடைக்கிற ஒரு நன்மை என்னன்னா, 7வது வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் சங்கீதம் 7வது வசனம். அவர்களுக்கு தானியமும் காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம், அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கவனிங்க, இங்க தாவீது முதலாவது தெய்வீக நன்மை இருக்கிறது. அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், பார்த்து கேட்கிறார்கள், நன்மை செய்ய போகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். கவனிங்க, இந்த தானியமும் திராட்சரசமும் பெருகிற ஒரு தானியம், திராட்சரசம், இவைகளெல்லாம் நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள். குறிப்பாக இந்த பூலோகத்திலே கர்த்தர் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் தானியமும் திராட்சரசமும். அல்லேலூயா.
இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு புசிப்பதற்கு உட்கொள்ளு கர்த்தர் தருவதான நல்ல ஆசீர்வாதங்கள். அன்றைக்கும் அதை நம்ம வாசிக்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படிப்பட்டதான நாட்கள் சந்தோஷமான நாட்கள், பெருகி நாட்கள் இருக்கிற நல்ல பெருகி இருக்கிற நாட்கள், திரளாய் இருக்கிறது. எனக்கு தானியம் திரளாய் இருக்கிறது, எனக்கு திராட்சரசம் திரளாய் இருக்கிறது என்கிறதான நாட்கள் மிகுந்த சந்தோஷமான காலம். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். அந்த தானியமும் திராட்சரசமும் எப்படி பெருகுகிறது என்று சொல்லுவோமானால், நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றபடி புரியும்படியாக ஒன்று சொல்லுகிறேன். சில நாட்களிலே நம்ம எல்லாரும் அப்போ பாருங்க, நல்ல கவனிங்க, இந்த ஆகாரங்களை உண்டாக்கி சாப்பிடுவதற்காக தான் இன்னைக்கு சகலமும் இல்லையா? இந்த உலகத்துல நடக்கிற அத்தனை காரியம் பூரா இந்த வயிற்றை நிறைப்பதற்காக தான். அப்ப பாருங்க, இதற்காக தான் கடுமையான வேலை, கடுமையான பிரயாசங்கள். இதற்கு தான் என்ன செய்யறாங்க? அநியாயம் பண்றவன்னு இருக்கிறான், அக்கிரமம் பண்றவன்னு இருக்கிறான், நல்ல காரியம். சிலருக்கு இது இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் பெருகி இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. ஒரு நன்மை இதெல்லாம் போது நிச்சயமா இருக்கும். சாப்பிடுவது, அதற்காக எதை வாங்குவது, எந்த பொருளும் பாருங்க போது வெளியில போய் ஒரு பொருளையும் நல்ல ஒரு வாங்கி சாப்பிடணும். இருந்து வேலைக்கு பிழைக்கிற மக்கள் இருக்கிற அனைத்தையும் நம்மில் அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். பொருளுக்கு கொஞ்சம் கூட பெருசா ஒண்ணும் வேண்டாம். ஒரு நாள் பாருங்க, ஒரு பழம் வாங்கலாம், ஏதாவது ஒரு பழம் வாங்கலாம், பழங்களையும் என்ன விலை சொல்றாங்க? 1 கிலோ 100 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபான்னு சொல்றாங்க. வீடுகள்ல பிள்ளைகளை வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் சிரமம். நல்ல சாப்பிடுற பிள்ளைங்க எல்லாம் ஒரு பழம் வாங்க முடியும் நிலையில தான் நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஆனா அப்போ அதெல்லாம் நல்ல திரையா இருக்கு, பெருகி இருக்குன்னா அந்த வீட்டுக்கு சந்தோஷம் இருக்கும். அது என்னதான் இருந்தாலும் சந்தோஷமா இல்லாத சில வீடுகள் இருக்கிறது. அதெல்லாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பாருங்க, அதுக்கு கூட முடியாத நிலையில தான் சிலருடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. பரவாயில்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு எல்லாமே இருக்கு. அவர்கள் சாப்பிடுவதற்கு தானியம் இருக்கு, அவர்கள் சாப்பிடுவதற்கு திராட்சரசம் இருக்கிறது, எல்லா வகைகளும் இருக்கிற இருக்கிற அந்த காரியம் மாத்திரம் இல்ல, எக்ஸ்ட்ராவும் என்ன செய்கிறது, இப்படிப்பட்ட பெருகி இருக்கிறது. அதான் சொல்றாரு, அப்படி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை எனக்கு தந்தீர். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய அந்த நன்மை. ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்ந்து இருந்தவர், பெருகி சந்தோஷம். அரண்மனை அரண்மனையில தானியம் திராட்சரசமும் குறைவாயா இருந்திருக்கும்? நிச்சயமா இருக்கா. அவருடைய சாப்பாடு காரியங்கள், அவருடைய சாப்பாடு செலவு, அவருடைய சாப்பிட்டவர்கள், இவர்களை எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கே அப்பா தான் யாரு? தாவீது. அவரு எப்படி இருந்திருப்பாரு? தனக்கு போக மீதி எல்லாத்தையும் செய்து வைத்திருக்கிறார். ஒரு மகா பெரிய ராஜா. அவரு அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்டதான ஒரு தெய்வீக நன்மை. திராட்சரசமும்
தானியமும் பெருகி இருக்கிற போது இருக்கிற ஒரு சந்தோஷத்தை காட்டிலும் கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை நம்முடைய உள்ளத்திலே தருகிறார். வெறுங்கால நடக்கும் போது, துணியை கொண்டு நடக்கும் போது, தன்னுடைய மகன் தனக்கு என்று சொல்லி நடக்கும் போது, இது எல்லாத்துக்கும் மத்தியில வேதனைப்படுத்த நன்மை செய்ய போகிறாய் என்று சொல்லுகிறவர்களுடைய அந்த வாயின் வார்த்தைகளின் மத்தியில நடக்கும் போது உள்ள என்ன செய்யுது? மகிழ்ச்சி அடையுது, சந்தோஷப்படுது. அந்த சந்தோஷம்தான் தேவன் தருகிற தெய்வீக நன்மை ஆகிய சந்தோஷம். அல்லேலூயா. பாருங்க, முதல்ல தேவன் தருகிற தெய்வீக நன்மை ஆகிய வழி நடத்துதல், தேவன் தருகிற தெய்வீக நன்மை ஆகிய சந்தோஷம். ஆமென். ஆண்டவர் அதை காட்டிலும் அதிகமான, அது இருக்கும்போது இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் தருகிற சந்தோஷத்திற்கு தெய்வீக நன்மை. அல்லேலூயா. சரி, மூணாவது அதே போல சொல்லுகிறார். 4ஆம் சங்கீதம் சொல்லுகிறார், செய்வேன். அவர் சொல்லு, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். இந்த தாவீதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ல, ஆண்டவர் எனக்கு தர்ற ஒரு நித்திரை, அது சமாதானத்தோடு உள்ள நித்திரை. இங்க சமாதானம் கெட்டு போச்சு, தூக்கம் வரலையா, வாழ்க்கையில இல்லைன்னு அர்த்தம். சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். சமாதானம் இல்லைன்னா என்ன வராது? ஒரு அமைதி இல்லைன்னா உள்ள ஒரு தத்தளிப்புக்குள்ளாக, ஒரு கொந்தளிப்புக்குள்ளாக இருந்து கொண்டே இருந்தா என்ன வராது? தூக்கமே வராது. ஆமாவா இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வீட்டுல சமாதானம் தர்றாரு இல்லையா? சர்ச்சில் சமாதானம் தர்றாரு. எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆமென். அல்லேலூயா. சரி, சோத்திரம். கவனிங்க. அப்ப இருக்கிறார் பாருங்க, ஒரு ராஜா, அவர் எல்லாத்தையும் விட்டு இப்போ தெரியாத ஒரு இடத்திற்குள்ளாக காடு மேடு மலை எல்லாம் ஏறி போய் கொண்டிருக்கும் போது இவரை குறித்து சொல்றாங்க, அப்சலோம்கிட்ட சொல்றாங்க, ராஜா இப்போ ஜனங்கள் இருக்கிறவர்கள் இருக்க மாட்டாரு, அவர் ஒரு யுத்த வீரன், அவர் என்ன செய்து கொண்டிருப்பார்? அவர் தனியா தான் இருப்பாரு. அந்த ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார், தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு வீரன், சாதாரணமா நைட்டு தூங்க மாட்டார். அவர் சாதாரணமா என்ன செய்ய மாட்டாரு? யுத்தத்துக்கு எதிராக சத்துருக்கள் வருகிறார்கள் அப்படின்னாலே இவர் குறித்து சொல்றாங்க. அப்சலோமோடு பேசிக் கொள்ளுகிறார்கள். இப்ப நினைக்கிற இல்ல, அப்சலோம் தாவீது ராத்திரில என்ன செய்ய மாட்டார்? இருக்க மாட்டாரு. அவர் தனியா போய் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவ்வளவு சீக்கிரம் தூங்க கிடையாது. ராத்திரி அசந்து தூங்குறவர் கிடையாது. அதனால ரொம்ப கவனமா போகணும், இல்லைன்னா அவர் என்ன வேணாலும் நமக்கு எதிராக செய்து விடுவார்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. பாருங்க, தாவீதை குறித்து அவர்களுக்கு தெரியுது. அவர் அரண்மனையில தான் ஒருவேளை நல்லா தூங்கி இருப்பாரு. வெளியில யுத்தம்னு சொல்லி வெளியே இறங்கி போயிட்டாருன்னா அவருக்கு என்ன வராது? தூக்கம் வராது. ரொம்ப அலாட்டா இருக்கிற ஒரு மனுஷன். ஆனால் குறித்த அரண்மனையில அப்படி பேசிக்கிறாங்க. ஆனா இந்த தாவீது சொல்றாரு, சமாதானத்தோட நான் நித்திரை செய்வேன். அல்லேலூயா. பாருங்க, நம்ம எங்கள் சமாதானத்தை கொந்தளிப்பை உண்டாக்கி தத்தளிப்பை உண்டாக்கி தூக்கம் வராம பண்ணுகிற நிலையில ஆண்டவர் ஒரு சமாதானம் தந்து தூங்க வைக்கிறாரு பாருங்க. அதான் அந்த தெய்வீக நன்மை. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு பேர் என்னன்னா அத. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை குறித்து வீட்டுல சொல்லும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு பாருங்க. சரி, தூங்காத நாட்கள் நேரங்கள்லாம் இருக்கு, அது டெய்லி இருக்கு, அது வேற. ஆனாலும் படுத்த உடனே தூங்குறது,
அது கர்த்தர் தருகிற சமாதானம். சிலருக்கு எவ்வளவுதான் படுத்திருந்தாலும் என்ன வராது, வேற. பாருங்க, இது ஒரு ஆசீர்வாதம், இது ஒரு. ஆனா இதை குறித்து கண்மனையை பேசிக் கொள்ளுகிறார். நாள் தூங்க மாட்டாரியா அவரு. சாதாரணமா அவர் என்ன செய்வார், வெளியில அவர் இருப்பாரு, உட்கார்ந்து தூங்கி இருக்கிறவர் தனியாரு, தன்னுடைய மக்களுக்காக கவனமா இருப்பாரு. ஜாக்கிரதை அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாரு, அப்படிப்பட்ட நிலைதான் வைக்க, அப்படிப்பட்ட நிலையில தான் மாட்ட முடியாது. ஆனால் அவர் சொல்றாரு, ஆண்டவர் அதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இது ஒரு ஆண்டவர் தருகிறதான அந்த தெய்வீக நன்மையில ஒண்ணு. பாருங்க, தெய்வீக நன்மையில ஒண்ணு, ஆண்டவர் என்ன செய்கிறார், இல்லை, ஆனால் ஆண்டவர் வழி நடத்துகிறார். தெய்வீக நன்மையில இன்னொன்னு சந்தோஷம். சந்தோஷத்தை கொடுக்கிற காரியங்கள் இல்லை, ஆனாலும் அதைவிட அதிக சந்தோஷத்தை கர்த்தர், அந்த காலத்தில் இருந்த சந்தோஷத்தை விட அதிக நன்மை தருகிறார். அந்த சந்தோஷமாகிய நன்மையை தருகிறார். அடுத்தது மூணாவதாக சொல்லுவது, சமாதானம் இல்லாத சூழ்நிலை தான், இந்த தூக்கம் இல்லாத சூழ்நிலை தான், ஆனாலும் அவருடைய தெய்வீக நன்மையாகிய சமாதானத்தை தந்து, காட்டுல போய் மழையில போய் அப்படி எதிரிக்கு பயந்து போய் கொண்டிருக்கும் போது அவருக்கு எந்த விதத்திலையும் என்ன இல்லை, பாதுகாப்பு இல்லை. இந்த ராஜா கூட போனவங்கள அவரை நம்பி போனவங்க தான், இவர் ஏதாவது பாதுகாப்பு தருவார் சொல்லி அது நம்ம பார்க்க. ஆனால் நிலையிலும் அங்கு ஆண்டவரே நான் தூங்கணும், நீ என்னை சுகமாய் பண்ணுகிறீர், கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல பாதுகாப்பு தந்திருக்காரா இல்லையா, அதுக்கு பேரு தான் தெய்வீக நன்மை. ஆமென். ஒரு தம்பி போனவன் தான், அவன் வந்து அங்க அப்பதான் முத பாம்பேக்கு வந்தான். அவன் இங்க இருக்க பெரிய பெரிய பில்டிங் பார்த்தோன்னே கேட்டான், பாஸ்டர் திடீர்னு இங்க நிலநடுக்கம்டா என்ன வாயில வேற, ஏன்டா அப்படி இல்லை, பெரிய பெரிய வீடுகளா வச்சிருக்காங்களா பாஸ்டர், ஒரு செகண்ட்ல பாம்பேல நிலம் வந்துருச்சுன்னா இவ்வளோ என்ன ஆகும். அப்பதான் நமக்கு 2வது மாடியில இருக்கும் போதே ஒரு நடுக்கம் வருது, இருக்கும் போது. ஆனாலும் அதெல்லாம் ராத்திரில நினைச்சு பார்க்கிறோம். தங்க பண்ணுகிறார், இந்த தங்க பண்ணுகிறார், பாதுகாப்பாய் தங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அவனுடைய ஒரு கேள்வி அப்படிப்பட்ட ஒரு கேள்வியா இருக்கு. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு, அப்படிதான் இருக்கு. எவ்வளவோ ஊர்கள்ல அப்படி எல்லாம் இருக்கு. அதை விட சின்ன சின்ன கட்டடங்கள்ல என்ன செய்கிறது, தண்ணிக்குள்ளே மூழ்கி போய் விடுகிறது, நிலத்துக்குள்ளே மூழ்கிறது. ராத்திரி தூங்கி காலை பாருங்களேன், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பேசுவீங்களா பார்த்து கேட்கந்தாலும் தெய்வீக உணர்வு நான் சொல்றேன். ஒரு யோசனை பண்ணி பாருங்க, நாங்க இருக்கிற நல்ல நடந்தா என்ன ஆகும், பாருங்க என்ன வராது, ஒரு நிலை. அப்படி இல்லை, கர்த்தர் நமக்கு என்ன தந்திருக்கிறார், அதான் இங்க தெய்வீக பாதுகாவல். அரண்மனையில் பாதுகாவல் இருக்கும். ராஜா போய் செய்ய முடியாது, நெருங்கி போயிட முடியாது. ராஜாவின் இடத்துல யாரும் சீக்கிரமாய் நெருங்கி விட முடியாது. விட்டு வெளியே வந்திருக்கிறார். பாதுகாப்பை அவர் சொல்ற பார்க்கிறேன், சுகமாய் என்ன செய்ய தங்கிறேன். அல்லேலூயா.
அதான் இங்கே படுத்து நித்திரை செய்ய கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் சொல்லப்படு வார்த்தைகள் தான் ஆண்டவர் தருகிற நன்மைகளாய் சொல்லுகிறார். அவர் என்னை பார்த்து கேட்கிறாங்க, தாவீது சொல்றது இதுதான். உங்களுக்கு புரியும்படியா இந்த செய்தியை சம்மரி மாதிரி நான் உங்களுக்கு குறுக்கி சொல்றேன், கவனிங்க. நான் ஒரு தீமைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறேன், மகனால் துரத்தப்பட்டேன், அரண்மனையில் இல்ல, வெளியே இருக்க, அவமானத்தோடு இருக்கிறேன், வெறுங்காலால் நடந்து வந்திருக்கிறேன், அழுது கொண்டு வந்திருக்கிறேன், முகத்தை மூடி ஒரு ராஜா என்கிற நிலையில் இல்லாதபடி காட்டுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு என்னை பார்த்து இப்ப கேட்கிறாங்க ஜனங்கள் எல்லாரும், என்ன உனக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த நிலையில கர்த்தர் என்ன செய்கிறார்? என்னை வழி நடத்துகிறார். கர்த்தர் எனக்கு என்ன தருகிறார்? சந்தோஷம் தருகிறார். கர்த்தர் எனக்கு என்ன தருகிறார்? சமாதானம் தருகிறார். கர்த்தர் எனக்கு என்ன தருகிறார்? பாதுகாப்பு தருகிறார். அல்லேலூயா. இந்த தாவீது செய்த சில காரியங்கள் தான் 5வது சங்கீதத்திலே பட்டியலிடப்பட்டிருக்கு. ஒன்னே ஒன்ன மாத்திர சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட தெய்வீக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டியது 5வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்னே ஒண்ணு, வேண்டுதலின் சத்தம். வேண்டுதலின் சத்தம் காலையிலே காலையிலே இது ஒண்ணுதான். 7 இதுதான் தெய்வீக நன்மைகளை தந்தது. தெய்வீக நன்மைகளை அரண்மனை மாத்திரம் இல்ல, அப்சலோமால் புறக்கணிக்கப்பட்டு விரட்டிக்கப்பட்டு இருக்கும்போது அங்கேயும் தெய்வீக நன்மை வருதுன்னா, இவர் செஞ்ச ஒரு காரியம், காலையிலே எழுந்துருவாரு, காலையில ஆரம்பிப்பாரு, ஆரம்பிப்பார். இந்த ஒரு செயல் தெய்வீக நன்மைகளை. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு நீங்க வீட்டுல காரியங்கள் இருக்கிறது, அதெல்லாமே இந்த தெய்வீக நன்மைகளை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா மிக முக்கியமானதும் ஆரம்பமானதும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாலை நேரம் நாம எந்திரிச்சு ஆண்டவரை கொடுத்துடணும். ஆமா, நாம ஒரு நாள் இருக்கக்கூடாது, நீங்க வந்து வேலையின் மத்தியில தூங்குறவங்களா இருக்கலாம், பரவாயில்ல, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஒரு அரை மணி நேரம் அதிகாலை நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. கொடுத்துட்டு அப்புறம் கூட நீங்க என்ன செய்து கொள்ளலாம், உங்க வேலை நிமித்தமா லேட் நீங்க அப்புறம் கூட என்ன செய்து கொள்ளலாம், ஓய்வு எடுத்துக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம், வேலைக்கு போகலாம். ஆனா இந்த அதிகாலை, சிலருக்கு அதிகாலை நேரம் எதுன்னு தெரியல, சிலருக்கு 7 மணினா என்னன்னு தெரியாது இல்லையா, அத அதிகாலை நேரம் இல்லை. சிலருக்கு 6 மணினாலே என்னன்னு செய்யாது, தெரியாது. 3 பிறகு அதிகாலை நேரம் 3 சொல்லிட்டு ஒருவேளை அதுக்கப்புறம் டயர்டான எடுத்துட்டு வழி நடத்துது. தெய்வீக இந்த சந்தோஷம், சமாதானம், அவருடைய பாதுகாப்பு நிச்சயம் நம்ம நம்மை இன்றைக்கு சொல்லுகிற உங்களுக்கு யார் நன்மை செய்ய போறான்னு சொல்லலாம். ஆண்டவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார், தெய்வீக நன்மைகளை தருகிறவராயிருக்கிறார், வழி நடத்துதல் என்கிற நன்மையை தருகிறவராயிருக்கிறார், சந்தோஷம் என்கிற நன்மையை தருகிறவராயிருக்கிறார், சமாதானம் என்கிற நன்மையை தருகிறவராயிருக்கிறார். பாதுகாவல்
தாவீதை போல நாம் எந்த சூழ்நிலைப்பட்டிருந்தாலும், ஆமென், அவமானம் என்கிற சூழ்நிலை இருந்தாலும், சூழ்நிலை இருந்தாலும், வேற நிலையில் வைக்கப்பட்டிருந்தாலும், நடந்து போகிறதான சூழ்நிலை வைக்கப்பட்ட, அழுது கொண்டு போகிறதான சூழ்நிலையில் வைக்க கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அருமையான சந்தோஷம், அருமையான சமாதானம், அருமையான பாதுகாவலை கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் தாங்குகிறீர், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பண்ணு, முகத்தை மூடிக்கொண்டு போக நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லப்படுகிறதான தீமையின் தீமையை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறதிலும் தெய்வீக நன்மைகளை தருகிற தெய்வம்தான் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ. செய்பவர் நீரே, செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மீற செய்பவர் நீரே, தலை செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீத தாவீதை பட்டதான கேள்வி, தாவீது சொல்லுகிறார், எனக்கு தெய்வ நன்மைகளை தருகிறவர் ஒருவர் உண்டு. ஆமென். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நமக்கு நன்மை செய்கிறார். பார்த்து கேட்கலாம், உங்களுக்கு நன்மை செய்கிறவர் யார்? என் தேவனே, நீர் நன்மை ஆண்டவர். எல்லாரையும் பெருகட்டும் ஆண்டவரே. தெய்வீக வழி நடத்துதல் ஆண்டவரே, தீமையான நிலையிலும் தேவன்